சொல்றதுன்னே தெரியலப்பா. நீ எனக்கு கடவுள் மாதிரி. அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே, இது நல்லது இல்லையே, என்ன பண்றது? யுகி, நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு பாசிட்டிவா மாயாவை பத்தி சொல்றீங்க. இது மாயாவுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால இவ கூடிய சீக்கிரம் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா உங்க வீட்ல அதெல்லாம் கெடுத்துருவாங்க போல இருக்கே. வைஷு, கொஞ்சம் பேசாம இருமா. என்ன சத்த? வைஷு என்ன சொல்றா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. இதெல்லாம் எதுக்குமா? இல்ல பெரியமா, என் மனசே ஆற மாட்டேங்குது. அங்க நடந்ததை நினைச்சா என்னால தாங்கவே முடியல. இங்க நம்ம சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு அவங்க பேசினதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்னாச்சு வைஷு? என்ன சொல்ற? அது ஒண்ணு இல்லப்பா, விடு. யுகி அக்காவை எவ்வளவு நல்லா கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க விட மாட்டாங்க போல இருக்கே. சும்மா அதையே பேசிட்டு இருக்காதம்மா, விட்டு தள்ளுமா. வைஷு, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. யாரு இப்ப என்ன சொன்னாங்க? ஐயோ விடுப்பா, நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. இல்ல, அவ என்னமோ சொல்ல வரா, ஆனா நீங்க வேண்டான்னு தடுக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ பிரச்சனை மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொல்லு வைஷு, யாராவது தப்பா பேசுனாங்களா? நானும் பெரியமாவும் உங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போன உடனே உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ படிச்சவ தானே, நல்ல குடும்பத்துல பிறந்தவ தானே, மானவ ரோஷன் துளி கூட இல்லையா உனக்கு? நல்லா இருக்கிற குடும்பத்தை கூறு போட்டு அழ வச்சிட்டியே, இதுதான் நல்ல பொம்பளைக்கு அழகா? நீங்களும் சாகல, சொல்லி வச்ச மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சிட்டீங்க. அப்படின்னா அவங்க சந்தேகப்பட்டது சரிதானே? அவங்க சொன்னது உண்மையில ஆயிடுச்சு. உன்ன மாதிரி விஷம் குடிச்சு சாகர மாதிரி நாடகம் ஆடி அவனை இங்க நான் வரவழைச்சு காட்டட்டுமா? சொல்றது என்ன, இப்ப நான் செஞ்சே காட்டுறேன். அம்மா, என்ன பண்றீங்க? உங்க பொண்ணுக்கு சேவகம் பண்ண ஒரு இளிச்சவாயின் தேவை, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவை. என் தம்பி வந்து மாட்டிக்கிட்டான். இதான் சாக்குன்னு சதி பண்ணி நாடகம் ஆடி வளைச்சு போட்டுட்டீங்கல்ல. உங்க பொண்ணு ஒரு பைத்தியம். போனா போட்டுன்னு பரிதாபப்பட்டு என் தம்பி உதவி பண்ணான். அந்த அளவோட நிறுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரேடியா அவனை வளைச்சு போடணும்னு நினைச்சது தப்பு இல்ல? நீங்க எதுக்காக அங்க போனீங்க? இல்லப்பா, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எடுத்து சொல்லி அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு தான் அங்க போனேன். அது முடியாது அத்தை. அவங்க தான் நாம சொல்ற எதையும் கேட்டு சமாதானம் ஆயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களே. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அங்க போனீங்க? இல்லப்பா, மலருக்கா பேசினா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சுதான் அங்க போனேன். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் வேண்டான்னு தடுத்திருப்பேன். உங்களுக்கு எந்த அவமானமும் வந்திருக்காது. உனக்கு தெரியாமையே இதை செஞ்சிடலான்னு நினைச்சேன். யுகி, அத்தை பேசினது கூட பரவாயில்ல. ஆனா உங்க அக்கா பேசினாங்க பாரு, அதை எப்படி சொல்றது? அவங்க தான் பயங்கர ஓவரா பேசிட்டாங்க. என் அப்பா அம்மா பேசினதுக்கு நீங்க கோவப்பட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்க அக்காவும் அந்த மாதிரி தான் பேசினாங்க. அதனால்தான் பெரியம்மா ரொம்ப நொந்து போயிட்டாங்க. வர வழியெல்லாம் அழுதுட்டே வந்தாங்க. என்ன சொல்லியும் பெரியம்மாவை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. போதும் விடுமா. நீங்க பேசாம இருங்க பெரியம்மா. அவங்க பேசினதை என்னாலேயே தாங்கிக்க முடியல, நீங்க எப்படி தாங்கிப்பீங்க? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்ல யாருமே சரியில்லை. உங்களால பாதிக்கப்பட்டவ நானே அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க வீட்ல அதே காரணம் காட்டி பேசுறாங்க. உங்களையும் மாயாவையும் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? நீங்க மாயாவை நார்மல் ஆக்குறதுலாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போங்க. என்னம்மா சொல்ற? ஆமா பெரியம்மா, அதுதான் கரெக்ட். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க முதல்ல மாயாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. அம்மா உள்ளேயே சேர்க்க மாட்டாங்களே. நீ நடு தெருல மானம் கெட்டு நிக்கணும்டா. அதுக்கு தானே இந்த ஏற்பாடே. ஆமா,
ஆண்டி உங்களை ஏத்துக்க மாட்டாங்க தான். வெளியில போந்தா சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்துட கூடாது. அந்த வீட்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க முன்னாடியே நீங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். நீங்களும் மாயாவும் அங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்தாதான் அவங்க வாய் அடங்கும். நீ சொல்றது சரிதாம்மா. ஆனா இவங்க அங்க போன பிரச்சனை ஆயிடாதா? இவங்கள அவங்க ஏத்துக்கணும் இல்லம்மா. அதுக்காக காலம் முழுக்க இவங்களை எங்கேயே வச்சுக்க போறீங்களா? உங்களுக்கு தெரியாதது இல்ல பெரியமா, கல்யாணம் பண்ணது பொண்ணை புகுந்து வீட்டுக்கு அனுப்புறது தானே முறை. அதை விட்டுட்டு இவரு இங்கே இருந்தா பிரச்சனை என்னைக்கு தீர்றது? அதுக்கப்புறம் அவங்க புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டீங்கன்னு உங்களெல்லாம் கேவலமா பேசுவாங்க. மாயா தான் புகுந்த வீட்டுல போய் வாழ்ந்தாகணும். சோ யுகி அவங்க வீட்டுல தான் இருந்தாகணும். அப்படி இல்லனா இவங்க 2 பேருக்கும் அந்த வீடு அந்நியம் ஆயிடும். உங்களுக்கு பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான் மாயா இங்க இருக்கணும். அவருக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறது தப்பு இல்லையா? அவருக்கும் அம்மா அக்கா தங்கச்சின்ற உறவு விட்டு போயிடும். அதனால இவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறதா சரியா இருக்கும். அத்தை, எனக்கும் வைஷு சொல்றதுதான் சரின்னு படுது. நான் இங்க இருந்து அம்மாவை சமாதானப்படுத்த முடியாது. நாங்க அங்க இருக்கிறது தான் சரி. சரிதான்பா. ஆனா உங்க 2 பேரையும் எப்படி தனியா அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். எங்க வீட்டுக்கு போறதுக்கு நான் ஏன் அத்தை யோசிக்கணும்? அங்க எதுவும் தப்பா நடக்காது. நான் தான் இருக்கல. நான் மாயாவை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்குவப்பா. ஆனா உங்க வீட்டுல எல்லாருமே உன் மேல கோபமா இருக்காங்களே. பெரியவங்க யாராவது கூட வந்து விட்டுட்டு வர்றதா சரி. ஆனா எனக்கு அங்க வர்றதுக்கு சங்கடமா இருக்குப்பா. அதான் யோசிக்கிறேன். நான் போறேன் பெரியமா, நீங்க கவலைப்படாதீங்க. இல்லம்மா, என் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டிட்டாங்கன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெரியமா. நீங்க தைரியமா இருங்க. யுகி, நீங்க போய் ரெடி ஆகுங்க. இங்க பாருப்பா, அவங்க சண்டை போட்டாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. வைஷு, நீ கொடுத்த தைரியத்துல நான் இவ்வளவு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனாலும் பயமா தான் இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இல்ல, அம்மா வேற ரொம்ப கோவமா இருப்பாங்க. நீங்க வாங்க, நான் ஆண்டி கிட்ட பேசிக்கிறேன். வாங்க. ஏய், எங்கடா வந்த? சொல்லு, எங்க வந்த? என் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன? ஏண்டா, நீ தான் அம்மா அக்கா தங்கச்சி யாரும் முக்கியம் இல்லைன்னு எல்லாரும் தூக்கி போட்டு போன. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து நிக்கிற? போடா வெளியே. மாமா, இது என் வீடு. என்ன இங்க வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இந்த வீட்டுல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்ப எனக்கு இல்லையா? நான் இந்த வீட்டோட புள்ளமா? நீ என் புள்ளையா இருந்திருந்தேன்னா உனக்கு அந்த உரிமை இருந்திருக்கும். முதல்ல நீ வெளியே போ. நான் தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அத்தை, வைஷு, நீ சும்மா இரு. இவனுக்கு பறிஞ்சு பேசி நீ வராத. இல்ல அத்தை, நீ பேசாம இருன்னு சொன்ன. அம்மா,
அவன் இருக்கிறதுல நமக்கு என்னமா பிரச்சனை? நீங்க யாராவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க கொன்றுவேன். வாய முட்டு உள்ள போங்கடி. எதுக்கடா இங்க வந்த? எப்ப என் பேச்ச மீறி நீ வெளியே போனியோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுக்கு உள்ள உறவு அறுந்து போச்சு. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. அது எப்படிமா உறவு இல்லாம போகும்? இது என் அப்பாவோட வீடு. நான் இங்க தானே பிறந்தேன். இங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பெத்தவ நானே உன்னை புள்ள இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதை வச்சுக்கிட்டு உரிமை கொண்டாடிட்டு நீங்க வர? முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. எந்த மாதிரி சூழ்நிலையில நான் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்பவும் நீங்க புரிஞ்சுக்கலன்னா எப்படிமா? நீ ஏன் பிள்ளையா என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கலையே, அப்புறம் நான் எதுக்குடா உன்னை புரிஞ்சுக்கணும்? இத பாரு, நாங்க யாரும் தேவையில்லைன்னு சொல்லி தானே கட்டிக்க போறவளுக்கு துரோகம் பண்ணிட்டு எங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போனேன். அம்மா நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. வைஷுவுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. சூழ்நிலை தான் என்ன அந்த மாதிரி நடந்துக்க வச்சிருச்சு. எங்களை மன்னிச்சு ஏத்துக்கங்கம்மா. இந்த ஜென்மத்துல நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது. மரியாதை எங்கேயாவது வெளியில போயிடு. அம்மா நான் என்ன சொல்ல வரேன்? அதான் சொல்லிட்டாங்கல்ல, முதல்ல இந்த கிளம்புடா. ஹலோ, என்னடா எல்லாரும் கோயில காக்க வச்சுட்டு ரகசியமா ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ண வந்த நீ அப்படியே ஓட வேண்டியதானே? இங்க ஏன்னா வந்த? என் வீடு, நான் வருவேன். நீங்க யார் அதை கேட்க? ஆமாடா, நீ எவ்வளவு ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணி வந்து நிப்ப. உன்னை எல்லாம் ஆத்தி எட்டு உள்ள கூப்பிடணும். நல்லா இருக்கடா உன் கதை. உன்னால நாங்க எவ்வளவு அவமானப்பட்ட தெரியுமா உனக்கு? என் அத்தை எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா உனக்கு? நல்ல வேலை அத்தை, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணல. இவனை நம்பி ஊரை கூட்டி இருந்தோம், ஊரே சேர்ந்து நம்மள காரி துப்பி இருக்கோம். என்னடா மறுப்பு? கிளம்பு கிளம்பு. பிசினஸ் பண்றேன்னு இவ்வளவு நாள் உங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் அழிச்ச. இப்ப இந்த வீட்டோட மான மரியாதை காத்துல பறக்க விடுற. உன்னை வீட்டுல வச்சிருந்தா எங்களுக்கு தான் அசிங்கம். டேய், நாங்க முடிவு பண்றோம்டா, எங்களுக்கு உறவோட மான மரியாதை தான் முக்கியம். எங்களை மதிக்காத நீ இனிமே இந்த குடும்பத்துக்கு வேண்டாம். மரியாதை கிளம்பு. என்ன மாமா, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டு மொத்த சொத்தையும் நீங்க சுருட்டலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? யார பாத்திரா சொத்தை சுருட்டு வந்தேன்னு பேசுற? என்னன்னா உன்ன மாதிரி அண்ணக்கா அப்படின்னு நினைச்சியா? டேய், இப்ப எனக்கு கோடிக்கணக்கில் பிசினஸ் ஓடிட்டு இருக்குடா. 10 கோடி கோடியா குடுறாம இன்னொரு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். யாருக்கு தேவையான அந்த வெங்காய சொத்து? அப்புறம் ஏன் எங்க வீட்டு பிரச்சனை இல்ல மூக்க நுழைச்சு பெருசாக்குறீங்க? எதிரா உங்க வீட்டு பிரச்சனை? நான் இந்த வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கிறேன். நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன். உண்மைதான். ஆனா உங்க லிமிட் என்னவோ அதோட நின்னுக்கங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. இத நானும் அம்மாவும் பேசி தீர்த்துக்கிறோம். இதுக்கு நடுவுல நீங்க எல்லாம் வர வேணாம். ஏண்டா வரக்கூடாது? இவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள மாதிரி. இந்த வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு இவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நானும் பாத்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து ஓவரா பேசிட்டு இருக்க. நீ பேசாத. என் அக்கா இவ்வளவு இன்டீசென்ட்டா நடந்துப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நீ பவானி மேடம் பேசின பேச்சுக்கு என்னைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எவ்வளவு வெறுத்தாலும் எல்லா உறவும் வேணும்னு நினைக்கிறவனா, ஆனா அக்காங்கிற உறவை இன்னையோட நான் தூக்கி வீசுறேன். அக்கா தம்பிங்கிற உறவு இனிமே நமக்குள்ள கிடையவே கிடையாது. நீ என்ன ஊரை தூக்கி போறது? நாங்க ஒண்ணு வேண்டாம், எப்போ தூக்கி போட்டாச்சு. இதுக்கு மேல எந்த கலடா போலாம இங்க கிளம்பி போயிடு. இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவேன். என்னது? கழுத்தை பிடிச்சு தள்ளுவீங்களா? மேல கைய வச்சு பாருங்க, அப்ப தெரியும். வச்சா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டேய், என்ன பண்ணுவேன்? நான் வச்சா என்ன பண்ணுவேன்? ஏய் ஏய், ஐயோ ஐயோ மாப்ள, ஐயோ யூகி ஆச்சா பேச்சு பேச்சு. எப்படி
அவ மேல கைய வச்சு அவ்வளவுதான், சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு. இப்படி ஒரு லூச கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏன்டா எங்க உயிரை வாங்குற? ஏய், இவ என் பொண்டாட்டி. அந்த மரியாதையோட முதல்ல பேசு. தரக்குறைவா பேசுனா அப்புறம் அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். பேசாம போயிடு போ. லூசுன்னு நினைச்சேன், இவ்வளவு ஸ்ட்ராங்கா தள்ளி விட்டுடுச்சு. மாலதி, முதல்ல மாப்பிளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. வாங்க போலாம். நான் சொல்ல அத்தை, உங்க மருமக பொக்கிஷம் தான். வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ள இந்த கூத்தா இருக்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மண்டை உடைய போதும். டேய், உங்களோட பேரை சும்மா விட மாட்டேன்டா. வந்து வச்சுக்கிறேன். பொடி லூசு. வந்த முத நாளே இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தியா? இதுக்கு மேல இங்க நிக்காத, போயிடு. இல்ல நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன். இது ஏன் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். இவ்வளவு நடந்தும் நீ போக மாட்டேல்ல, அப்ப நான் போறேன். வைஷு, அவன் வீட்டை விட்டு போறானா இல்ல நான் போட்டுமான்னு அவன்கிட்ட கேட்டு சொல்லு. நான் எங்கேயும் போறதா இல்ல. நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லியும் அவன் இங்கதான் இருப்பேன்னு சொல்றான்னா, அப்ப இவன் ஏதோ முடிவு பண்ணிட்டு தானே இங்க வந்திருக்கான். ஆமாமா, நானும் உங்க கூட இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏய், போய் நம்ம துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வாங்கடி. இவன் இருக்கிற இடத்துல நாம இருக்க வேண்டாம். அவசரப்படாதீங்க அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் என்னமா பொறுமையா இருக்கு சொல்ற? அவன் எங்கேயாவது கண்காணாத இடத்துல இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஏன் வீட்டுல ஏன் முன்னாடியே இங்கே இருப்பேன்னு சொல்றான். இவனை பார்த்தாலே என் உடம்பு மனசு எல்லாம் அப்படியே எரியுது. இவன் இங்க இருந்து போனாதான் நான் இந்த வீட்டுல இருப்பேன். இல்ல நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். நீங்களும் எங்கேயும் போக வேண்டாம், யுகி எங்கேயும் போக வேண்டாம். ஒரு நிமிஷம் மேல வாங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. வேண்டாம் வைஷு. நான் தலையிட மாட்டேன். ப்ளீஸ் இப்ப கொஞ்சம் என் கூட வாங்க. இல்ல சொல்றத கேளுமா. வேண்டாமா, நீங்க போய் நம்ம ரெஸ்டாரன்ட் வாங்க போலாம். சொல்றேன். இல்ல வேண்டாமா, சொல்றத கேளு. வேண்டாம். விடுங்கம்மா, என் மனசே ஆற மாட்டேங்குது. நான் சொல்றத கேளுங்க. பெரியம்மா தான் பிளான் பண்ணி அவங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க போயிட்டா அவங்க இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே நிரந்தரமா தங்கிருவாங்க. இந்த வீடு உங்க கையை விட்டு போயிடும். அப்புறம் எப்படி இந்த ரெண்டு பொண்ணுங்களை நீங்க பாத்துப்பீங்க? அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? எந்த சூழ்நிலையிலயும் நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. யுகி தான் ஆதாரம்னு நீங்க நம்புனீங்க, அது இப்ப இல்லன்னு ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த வீடும் உங்க பொண்ணுங்க மட்டும்தான். நீங்க இங்க இருந்து போயிட்டா இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். அந்த நிலைமைக்கு அவங்க உங்களை கொண்டு வந்துருவாங்க. இது நடக்கணும்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்களா? இப்ப என்ன நடந்துருச்சு? அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அவங்க கிட்ட பேச கூட வேண்டாம். சாப்பாடுலாம் அவங்க தனியா சமைச்சுப்பாங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. வைஷு சொல்றது சரிந்தாமா தோணுது. அவங்க வந்ததுக்காக நாம ஏமா வெளியில போனோம்? ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை, இதுதான் கரெக்ட். நான் போய் யுகி கிட்ட பக்குவமா பேசுறேன். நான் அத்தை கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். நீங்க இங்க இருக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இதையெல்லாம் கண்டுக்காதீங்க. கொஞ்ச நாள் போனா எல்லாமே சரியாயிடும். நீங்க தைரியமா இருங்க. நான் வரேன். பாய். எப்படியோ எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அப்பதானே அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு சாவாங்க. அதான் எனக்கு வேணும்.